பாருங்க உங்களுக்கு டிவி ஆன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அந்த மினி இன்வெர்ட்டரில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. 1 hour இந்த டிவிக்கு சாலிடாக பேக்கப் கொடுக்கும். அது நம்ம செக் பண்ணனால தான் சொல்கிறேன். நண்பர்களே, இது உங்கள் ktksolar. நான் உங்கள் பொறியாளன் கே தாமரைக்கண்ணன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் பாக்ஸ், அதாவது போர்ட்டபுள் பவர் பாக்ஸ் தான் இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பவர் பாக்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். 250 watts வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு 250 watts கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குவாலிட்டியாகவும் இருக்கும். எந்த அதாவது எல்லாமே இதில் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நமக்கு சேஃபாக யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் கடையில் விற்கிற சீப்பஸ்ட் அந்த 400 rupeesக்கு நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சேஃப் இல்லை. அதில் நிறையா சவுண்ட்ஸ் வரும். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எப்பயுமே குவாலிட்டியான பொருளை தான் சஜஷன் பண்ணுறது. அன்குவாலிட்டியான பொருள் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அதை நம்ம சஜஷன் பண்ணுறதில்ல, வீடியோவும் பண்ணுறதில்ல. ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா இதுவுமே பியூர் சைன் வேவ் இல்லை. ஆனால் இது டிசி டு டிசி கன்வெர்ட்டர், சாப்பர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது டிசி அப்போ டவுனோ பண்ணும். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே 250 watts கீழே இருந்துச்சுன்னா இது மூலமாக ஒர்க் பண்ண வைக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். ஏன்னா டிசி டு ஏசி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அதுக்கான எஃபிஷியன்சி 75% தான் கொடுக்கும். அதுவுமே 5000 மேலே போனால் தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொஞ்சம் லாஸஸ் குறையும். இல்லைன்னா லாஸஸ் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு நம்மளுக்கு ஏசி அப்ளையன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் போர்ட்டபுள் பவர் பாக்ஸ் வேணும்னா இது நான் சஜஷன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். என்னென்ன வந்துட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாவே உங்களுக்கே புரியும். ஓகேவா? நீங்கள் நம்ம வீடியோவுக்கு மொதல் வந்திருந்தீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறோம். நம்ம இதே மாதிரி சோலார் ரிலேட்டடான எல்லா ஜாப்பும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற எல்லா வீடியோவும் குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் அதில் வந்துட்டு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகேவா? அதாவது வந்துட்டு எப்பயுமே குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நாங்கள் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும்னா நம்மளுடைய கம்பெனி ktksolar கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய கம்பெனி வந்துட்டு திண்டுக்கல் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 8248967090. நம்ம இது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடமும் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பவர் பிளான்ட் சைடு எல்லாமே ப்ராஜெக்ட் எடுத்து இப்போ போயிட்டுருக்கு. சோலார் ரிலேட்டடான என்ன டவுட்டஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா நம்மளே கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 by 1 நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் ஸ்டிக்கர்லேயே கொடுத்துருப்போம். ஓகேவா? இது ஒவ்வொரு ப்ரொடெக்ஷன் நம்ம என்னென்ன ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கோம், என்னென்ன யூசேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்போம். இதில் வந்துட்டு பியூர் சைன் வேவ் கிடைக்காது. உங்களுக்கு வந்துட்டு டிசி அவுட்புட் தான் கிடைக்கும். உங்களுக்கு 320 volt டிசி வரைக்கும் கிடைக்கும். அதனால் ஈஸியாக நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு 2 டிசி 12 volt அவுட்புட் கொடுத்துருப்போம். ப்ளஸ் சார்ஜிங் சோலார் ப்ளஸ் அடாப்டர். இதை வந்துட்டு 2 in 1 சார்ஜ் பண்ணலாம். அதாவது வந்துட்டு சோலார்லேயும் சார்ஜ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஏசி அடாப்டர் மூலமாகவும் நம்ம இதை சார்ஜ் பண்ணலாம். அதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஃபியூஸ் இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் சிங்கிள் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த டிசி 12 அவுட்புட்டை நம்ம மேனேஜ் பண்ணோம்னா இங்கே இருக்க நம்ம கண்ட்ரோலர் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சிங்கிள் கண்ட்ரோலர் நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இதுக்குள்ளே வந்துட்டு 70Ah exit SMF பேட்டரி இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஹைப்ரிடு பவர் பாக்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே இருக்க பேட்டரி மூலமாகவும் எடுத்து பவர் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் நம்மளுக்கு சோலார் இருக்க நேரம் அதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். சோலார் மூலமாகவும் சார்ஜ் பண்ணலாம், ஏசி கரண்ட் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இல்லாமல் வந்துட்டு எக்ஸ்டர்னல் பேட்டரி நீங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம 12 volt பேட்டரிஸ் வந்துட்டு 150Ah வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக அதை சார்ஜ் பண்ண முடியாது. அது மூலமாக இது வழியாக லோடை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு, அப்போ 70Ah பேட்டரி இது 1 hour பேக்கப் கொடுக்கும் உங்களுக்கு. அதையும் தாண்டி நமக்கு பேக்கப் வேணும்னா அந்த 12 volt பேட்டரியோட இதை கனெக்ட் பண்ணோம்னா அந்த 150Ah பேட்டரி இதை கனெக்ட் பண்ணோம்னா அந்த 150Ah எவ்வளோ பேக்கப் உங்களுக்கு அந்த டிவி கொடுக்கணும் அவ்வளோ நேரம் பேக்கப் இது மூலமாக அவுட்புட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ஆர்எம்எஸ் பேஸில் வேலை செய்கிறதுனால இதோட எஃபிஷியன்சி 90 to 95% அக்யூரஸியாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து வைண்டிங் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாதனால லாஸஸ் ரொம்ப கம்மி. ஓகே,
இதை வந்துட்டு இந்த பேட்டரி இதுக்குள்ளே இருக்க பேட்டரி வந்துட்டு பேனல் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஏசி அடாப்டர் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு பேனல் வந்துட்டு மேக்ஸிமம் 40 வாட்ஸ் வரைக்கும் 40 வாட்ஸ் பேனல் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு கேப்பபிள் இல்லை. நம்ம வந்துட்டு ஏன்னா நம்ம போர்ட்டபிளாக கொடுக்கறதுனால எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதோடைய அப்ளைன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி இதோடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம செக் பண்ணிடலாம். வாங்க நண்பர்களே, ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இதுக்கு சார்ஜிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ சோலார் பேனல் மூலமாக சார்ஜிங் பண்ணலாம். ஓகேவா, நம்ம சார்ஜிங்கிற இண்டிகேஷன் இருக்குது. சோலார் அண்ட் டிசி இது மூலமாகவே நம்ம ஏசி மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், டிசி மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். டிசி மீன்ஸ் சோலார் பேனல் மூலமாக. ஓகே, இப்போ வந்துட்டு சார்ஜிங் ஸ்டேட்டஸ் ஆன் இருக்குது. உங்களுக்கு எல்இடிஸ் வந்துட்டு பிளிங்க் ஆகுதா? இப்போ இது வந்துட்டு சோலார், இது வந்து இண்டோரில் தான் இருக்குது. இந்த டெம்பரேச்சருக்கு நம்மளுக்கு ஜென்ரேஷன் இருக்குது. 5 o'clock ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு டெம்பரேச்சர் சென்ஸ் ஆகிறதுனால சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் ஏற்றுறோம், இண்டிகேஷன் வருது. இப்போ இதே இது நம்மளுக்கு வந்துட்டு அடாப்டர் மூலமாக சார்ஜ் உங்களுக்கு இண்டிகேஷன் வரும். நம்ம போட்டு செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அடாப்டரில் லைட் பிளிங்க் ஆகுது. இது மூலமாகவும் சார்ஜ் பண்ணுறேன். ஓகேவா, சார்ஜ் ஏற இண்டிகேஷன் தெரியுது. ஸோ இது மூலமாக 2 வேல உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு தேவைப்பட்டால் சோலாரில் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு ஏசி அடாப்டரில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய அவுட்புட் எல்லாம் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதோடைய அவுட்புட்டை வந்துட்டு நான் இப்போ எடுக்கிறேன். 230 volt. இது இப்போ வந்துட்டு ஏசி பிளக்கின்ல கனெக்ட் பண்ணேன். சாரி, ரொட்டேட் பண்ணி. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு தான் கொடுத்துருக்கோம் சப்ளை. இன்னும் ஆன் பண்ணல. இங்கே இருக்க கண்ட்ரோல் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், லைட் உங்களுக்கு இண்டிகேஷன் வருதா? ஓகே, ஆன் இண்டிகேஷன் வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு அவுட்புட்டாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பல்பு நான் போட்டு செக் பண்ணுறேன். இன்கண்டக்ஷன் லேம்ப்பு, அதாவது வந்துட்டு ஏசியில் இருக்கக்கூடிய இன்கண்டக்ஷன் லேம்ப்பு தான் நான் இப்போ செக் பண்ண லேம்ப்பு தான். சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஏசியில் இருக்கக்கூடியது தான். பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது வழியாக தான் அவுட்புட் உங்களுக்கு வருது. ஓகே, இன்கண்டக்ஷன் லேம்ப்பு, இது அப்ளிகேஷன். என் லேப்டாப்பை சார்ஜ் பண்ண போகிறேன். சார்ஜ் இண்டிகேஷன் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? சார்ஜ் இண்டிகேஷன் லைட்டாக வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதாவது சால்ட்ரு அயன் போட்டுடலாம். சால்ட்ரு அயன் மாட்டியாச்சு. ஓகேவா, இது வந்துட்டு நம்ம அயன் உங்களுக்கு வந்துட்டு இது லைவாகவே டெமோ காமிச்சிடறேன் உங்களுக்கு ஹீட் ஏறுறது. நீங்கள் இந்த ஏசி அவுட்புட்டை வச்சுட்டு, அதாவது வந்துட்டு இந்த வர நம்ம ஏசி பிளக் அவுட்புட்டில் வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு சிஎஃப்எல் பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம், இன்கண்டக்ஷன் லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம், எல்இடிஸ் அதாவது எல்இடி டிவிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, உங்களுக்கு 32 inch 1 hour பேக்கப் கொடுக்கும் ஈஸியாக 7Ah பேட்டரிக்கு. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு பிஎல்டிசி எக்யூப்மெண்ட் எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். வைண்டிங் வச்ச எக்யூப்மெண்ட்டை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வைண்டிங் மீன்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சதோ இல்லை வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டர் வச்சதோ அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் சிப்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே 250 watts கீழே இருக்க எல்லாமே நம்ம இந்த பவர் பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப இதோடைய எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். 90 to 95% உங்களுக்கு ஈஸியாக எஃபிஷியன்சி கிடச்சிடும். ஓகேவா, ஈஸியாகவும் போர்ட்டபிளாக ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் எல்லா இலக்கமும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இதை நம்ம பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்மோக் போகுது தெரியுதா வீடியோவில்? ஓகேவா, எவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஏறிடுச்சுன்னு பாருங்கள். ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீட் ஏறிடுச்சு. ஓகே, அயனையும் பார்க்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஈஸியாக உங்களுக்கு நீட்டாக சால்ட் வைக்கணும் செய்யணும் அப்படின்னா இது ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது டெஸ்க்டாப்புக்கு உங்களுக்கு டெஸ்க்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க லேப்டாப் எங்கள் லேப்டாப் சார்ஜ் ஏறதை பார்த்தீங்க லைவாக, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு அடுத்து க்ளூ கன் செக் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு க்ளூ கன் செக் பண்ணிடலாம். உங்கள் முன்னாடி பாருங்கள், ஆன் பண்ணிட்டு க்ளூ கன்னை போடுறேன். ஓகே, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கட்டும்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ளூ கன் குழுவாகிட்டு வருதா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் பாருங்கள் பென் வச்சு காமிக்கிறேன் ஓகேவா ஓகே வீடியோவில் தெரியுதா ஓரளவுக்கு ஓகே ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டிவியோட டெமோவும் நான் காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு பியூர் அதாவது வந்துட்டு ஏசியில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம ஆல்டர்னேட் கரண்ட் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு இந்த போர்ட்டபிளில் போட்டு இப்போ நான் செக் பண்ணி காமிச்சேன் இன்னும் டிவி ஒன்று தான் இருக்குது ஓகேவா இது இல்லாமல் வந்துட்டு ஹேண்ட் ட்ரில் மிஷின் நம்ம 250 வாட்ஸ் கீழே இருக்க ஹேண்ட் ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணலாம் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பிஎல்டிசி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மோட்ரு ரிலேட்டடான எல்லாமே இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் 250 வாட்ஸ் கீழே இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இந்த ஏசி அவுட்புட் அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஏசி அவுட்புட்லாம் செக் பண்ணிட்டோம் இப்போ டிசி செக் பண்ண போகிறோம் டிசி மீன்ஸ் இப்போ நம்ம என்கிட்ட வந்துட்டு ஃபேன் இருக்குது இது வந்து டிசி ஃபேன் தான் இப்போ இது வந்துட்டு நம்ம வந்து 12 வோல்ட் டிசி அவுட்புட்டில் கொடுத்து இது ஃபேனையும் செக் பண்ணிடலாம் ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன் ஏசி தேவையில்ல மாறி செக் பண்ணிடலாம் ஓகே ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு ஓகே டிசி ஃபேன் 12 வோல்ட் டிசி ஃபேன் நம்ம இதில் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இப்போ இது மூலமாக தான் நம்ம டிசி ஃபேன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அடுத்து வந்துட்டு டிசி பல்பு செக் பண்ணிடலாம் ஒரு 9 வாட்ஸ் டிசி பல்பு அந்த அவுட்புட்டு டிசி அவுட்புட்லேருந்து செக் பண்ணிடலாம் ஓகே ஹோல்டரில் போட்டாச்சு இந்த 9 வாட்ஸ் பல்போட இது வந்துட்டு 2-in-1 ஒர்க் ஆகக்கூடிய பல்பு அதாவது வந்துட்டு டேரெக்டாக இந்த 9 வாட்ஸில் நம்ம கொடுத்தோம்னா 9 வாட்ஸ் பிரைட்னஸ் கொடுக்கும் இதவே இதை நம்ம இப்போ வந்துட்டு இந்த ஹோல்டரை பிரட்டி போட்டோம்னா 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியும் இப்போ நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க லைவாக ஓகே கொடுத்துட்டேன் கீழே ஆன் பண்ணுறேன் இன்னும் இது இப்போ ஃபேன் செக் பண்ணிட்டோம் அது மாதிரி 9 வாட்ஸ் பல்பு நம்ம செக் பண்ணுறோம் ஓகேவா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம ஒரு ஆர்இசி பின்னில் கனெக்ட் பண்ணி ஒரு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த 9 வாட்ஸ் பல்ப் என்னென்னா நம்ம டைரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோம்னா 9 வாட்ஸ் பிரைட்னஸில் எடுக்கும் எரியும் அதேவே உல்ட்டாவை பரட்டி போட்டோம்னா 0 வாட்ஸ் பல்பில் பிரைட்னஸ் கொடுக்கும் ஓகே இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ 12 வோல்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் இன் கொடுக்குறேன் ஓகே உங்களுக்கு 9 வாட்ஸ் பிரைட்னஸில் தெரியுதுல்ல இது வந்து 9 வாட்ஸு இப்போ இதவே நான் உல்ட்டா போட்டு அப்படியே செக் ஓகேவா அது 0 வாட்ஸில் எரியும் இப்படி பிரட்டி போட்டு ஓகே இது வந்து 0 வாட்ஸு அதே பல்பாக நம்ம உல்ட்டா போட்டால் 0 வாட்ஸில் எரியும் ஓகே இப்போ நம்ம இந்த 2 டிசி அவுட்புட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம் ஓகே இதோட மெயின் கண்ட்ரோல் இங்கே இருக்குது நீங்கள் இதையும் மெயின் கண்ட்ரோல் மூலமாக ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் டிசியோட மெயின் கண்ட்ரோல் இது ஏசியோட மெயின் கண்ட்ரோல் இது ஓகே இது இண்டிவிஜுவலான கண்ட்ரோல் ப்ளஸ் இப்போ நம்ம டிவி செக் பண்ணி அதையும் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்றேன் ஓகே இப்போ நம்ம டிவியை செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சேம் நம்ம வந்துட்டு அடாப்டர் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஏசி அடாப்டர்லேருந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டேன் ஓகே நம்ம வந்துட்டு கேபிள் அந்த நம்ம டிஸ்க்கு டிடிஹெச் கேபிள் டிடிஹெச்சுக்கு தான் வந்துட்டு அதோடைய சப்ளை இது டிவியோட சப்ளை இது 32 இன்ச் எல்இடி ஓகே இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு லைவாக தான் கனெக்ட் பண்ணேன் ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன் டிவி இது ப்ளஸ் நம்ம அது டிடிஹெச்சு ஓகே ரெண்டும் ஆன் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்இடிஸ் இங்கேயும் எல்இடி பிளிங்க் ஆகிடுச்சு இங்கே டிவியும் ஆன் ஆகிடுச்சு இப்போ பேக்கில் நம்ம ஆன் பண்ணோம் டிவியை ஒரு தடவை ஆன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிவி ஆன் ஆகிடுச்சு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அந்த மினி இன்வெர்ட்டரில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு 1 ஹவர் இந்த டிவிக்கு சாலிடாக பேக்கப் கொடுக்கும் அது நம்ம செக் பண்ணனால தான் சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டும் குவாலிட்டியாக வேணும்னா நம்மளுடைய கம்பெனி ktksolar நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க நம்மளுடைய நம்பர் 8248967090 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு டிவி இப்போ ஆன் ஆகிட்டுருக்கு ஓகே ஆன் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஓடிக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி அந்த உங்களுக்கு வந்துட்டு போர்ட்டபுளாக இருக்கும் அந்த பவர் பாக்ஸு டிவி ஆன் ஆகிடுச்சு ஓகே
ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்துட்டு ஹோம் தியேட்டர் கொடுத்துருக்கோம். ஹோம் தியேட்டருக்கு நான் சொன்னேன்ல, அந்த ஹோம் தியேட்டருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதை போட்டோம்னா கண்டிப்பாக இதில் வந்து அதாவது வந்துட்டு ஒர்க் ஆகாது. அது ஃபியூஸ் தான் போகும், உங்களுக்கு உள்ளே இருக்க ஃபியூஸ் தான் போகும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்க எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்துட்டு அது மூலமாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ டேரெக்டாக இங்கேருந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ நம்ம இது மூலமாக தான் நம்ம டிவியை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி இதில் நம்ம இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ அப்ளைன்ஸ் நம்ம இது மூலமா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் குவாலிட்டியாக வேணும்னா நம்மளுடைய கம்பெனி KTK Solar கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 8248967090. ஓகே நண்பர்களே. மற்றும்